வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் பாய்ஸ் ஹாஸ்டல்லேருந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போய் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வார்டனான ஜெஃப்ரி வந்து தூங்குற வரையும் விஷால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வார்டன் தூங்கினதுக்கப்புறம் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி அந்த நன்சிதாலாம் வந்து பார்த்திங்கன்னா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ தட் ஏதோ ஒரு ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து புரிஞ்சது. பட் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் போன நோக்கமே வந்து வேற. லைக் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து டோர் பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே வந்து நீ போய் கொடுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா கொடு அப்படின்ற மாதிரி பார்த்தா தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷால் வந்து லவ் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் டாஸ்கில் இவங்க 2 பேரும் வந்து லவர்ஸ். அதனால் லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷால் வந்து வருவார். வந்துட்டு லைக் யாரும் தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே குனிஞ்சு குனிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் யாரும் அசையலை அப்படின்ற பட்சத்தில் தமிழ் மேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தமிழ் மேமும் எந்திரிக்காத அளவுக்கு பொறுமையாக பார்த்துட்டு கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷால் குடுகுடுன்னு ஓடி போய் தர்ஷிகாவுக்கு வந்து கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ தட் தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் கம்முன்னு படுத்துக்கிறாங்க. பட் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி எல்லாத்தையும் எழுப்பிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேம் வந்து எழுந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வெளியே போய் பார்க்குறாங்க. விஷால் வந்து மாட்டிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை மேம் நான் பாத்ரூம் வந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. அவன் தான் மேம் உள்ளே வந்தான் மேம். ஏன்னா வந்து அன்ஷிதாவுக்கு வந்து ஸ்கூல் டாஸ்க் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதாவை தான் அவர் வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க வந்து தர்ஷிகா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த காண்டில் வந்து மாட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து சொல்லிட்டு விஷால் கிட்ட வந்து டான்ஸ் ஆடியெல்லாம் காமிப்பாங்க. யார் ஆர்ஜே ஆனந்தியும் அன்ஷிதாவும். ஸோ மேம் அங்கே பாருங்க மேம் அப்படின்ற மாதிரி விஷால் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி லவ் லெட்டர் வந்து கொடுத்துட்டு அவர் வந்து மாட்டிப்பார் தமிழ் மேம்கிட்ட. அந்த தமிழ் மேம் வந்து போய் ஜெஃப்ரி அதாவது வார்டனை வந்து எழுப்பி சொல்லுவாங்க. ஸோ விஷால் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. உடனே வந்து ஓகே வார்டன் தான் இல்லை வாட்ச்மேன்ட்டையாவது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வெளியே போய் வாட்ச்மேன்ட்டை வந்து சொல்லுவாங்க. வாட்ச்மேன் வந்து உள்ளே வந்து என்ன விஷால் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் இல்லை சார் அவர் வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுருவார் சார். இந்த மாதிரி இந்த பர்ஃப்யூமை தொட்டாலே அந்த பக்கம் இருக்கவங்க டென்ஷன் ஆகிறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எது இதுவா அப்படின்ற மாதிரி எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி நேற்று நைட்டு ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது ஸ்கூல் டாஸ்கில் ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்டடாக என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ளே பேசி வச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆன் த ஸ்பாட்டில் அதை டிசைட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்து நேற்று நைட்டு வந்து நடந்தது. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.